அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தி ரமேஷ் பேசுகிறேன். அடுத்த வாரத்துக்கான டேரட் ரீடிங் கைடன்ஸ் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம், என்னென்னால நம்ம பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது கைடன்ஸ் தான். ஸோ இன்றைக்கி 3 கார்ட் ரீடிங் பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுக்கு அப்பியர் ஆகிருக்க கார்டு என்னன்னு நம்ம செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஓகே, எல்லாமே ஒரு பாசிபிலிட்டியான கார்ட்ஸ் தான் வந்திருக்குது. த லவர் கார்டு வந்து நம்மளுக்கு மேஜர் கார்டாக நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ மைனர் கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா கப் ஆஃப் 2 அண்ட் கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் கேஎஃப்எஸ் இதெல்லாம் வந்திருக்குது. ஸோ இது நம்மளுக்கு என்ன இன்டிமேட் பண்ணுது, நம்மளுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, தொழில் ரீதியாக பார்த்தோன்னா இந்த வாரத்துக்கான பார்ட்னர்ஷிப்பை ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக சொல்லுது, ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது. உங்களுக்கு என்ன பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் எதனா ஒரு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க பிஸ்னஸில், தொழிலில் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்பி ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் பார்த்திங்கன்னா ஒரு பாசிபிலிட்டியான ஏஞ்சல் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ தொழில் ரீதியாக பார்க்கும்பொழுது பார்ட்னர்ஷிப் நல்லா வரும். ஸோ இதுவுமே அதே தான் நம்மளுக்கு சொல்லுது. ஸோ பார்ட்னர்ஷிப் நல்லா வரும். அதே மாதிரி எந்த மாதிரி மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டான மூமெண்ட்டில் இருக்குது. இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக, ரொம்ப பாசிபிலிட்டிஸோட ஒரு வாரை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபியர் கிடையாது, டவுட்ஸ் கிடையாது, ஸ்ட்ரெஸ் கிடையாது, முதல்ல ஆன்சைட்டியில் எதுவுமே கிடையாது. ரொம்ப பாசிபிலிட்டியாக அவ்வளோ ஃபோர்ஸாக இந்த பர்சன் மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மூமெண்ட்டில் இருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த ஹார்ஸ் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்குது, அப்படியே ஏரில் பறக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் க்ரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கும்பொழுது இந்த பாசிபிலிட்டியை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி கிளியரன்ஸ் கார்டு நம்மளுக்கு பார்க்கும்பொழுது தொழில் ரீதியாக கிளியரன்ஸ் கார்டில் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப அதிகப்படியான நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ண வேண்டாம். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இந்த தொழில் பண்ணலாமா, அந்த தொழில் பண்ணலாமா இப்படின்னு ரொம்ப வந்து நீங்கள் ரொம்ப குழப்பிட்டு எதையுமே பண்ண தேவையில்லை. ஏதாவது ஒன்றை பிக் பண்ணுங்கள், கரெக்டான ஃபீல்டை பிக் பண்ணி அதில் வந்து உங்கள் பார்ட்னர்ஷிப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ்ன்றது இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டான அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு வேகத்தில் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் சூஸ் பண்ணுறது கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபீல்டை, எந்த ஃபீல்டில் நீங்கள் பார்ட்னர்ஷிப் அமைக்க போகிறீங்க அப்படின்றது நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். நிறையா இருக்கும், அதிலேருந்து கரெக்டானதை சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நான் யாரோ பண்ணுறாங்க, இல்லைன்னா ஏற்கனவே தெரிஞ்சவங்க பண்ணுறாங்க, அதனால் நான் அதை பிக் பண்ணுறேன் இப்படிலாம் இருக்கக்கூடாது. கரெக்டான ஃபீல்டை சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு, ஒரு ஜாபில் இருக்கிறவங்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களோட டீமில் இருக்கவங்க உங்களுக்கு ரொம்ப இந்த வாரம் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும் உங்கள் டீமில் இருந்தும், உங்கள் ஒர்க் என்வரான்மெண்ட்டில் இருந்தும், அதே மாதிரி உங்களுடைய மேலதிகாரிகள் கிட்டே இருந்தும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்ஸ், நல்ல ஒரு என்வரான்மெண்ட் நீங்கள் ஜாப் பண்ணுற இடத்துல உங்களுக்கு இந்த வாரம் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட், ஏதாவது நியூவாக நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க, இல்லைன்னா உங்ககிட்ட ஏதோ ஒரு புதுசான விஷயம் உங்ககிட்ட வருது அப்படின்றபோது உங்கள் கூட இருக்கிறவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான அந்த பாசிபிலிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றி எதுவுமே கவலைப்பட வேண்டாம். போன வாரம் உங்கள் டீம் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இல்லை, உங்கள் பேக் எண்டில் வந்து ஏதோ ஒரு உங்களை பற்றியான விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க, இல்லைன்னா பேக் பர்சன் வந்து ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருந்தாங்க உங்களை பற்றி, உங்களுக்கு சப்போர்ட் சரியாக கிடைக்கல, உங்களுக்கு என்வரான்மெண்ட்டை வேலை செய்யறதுக்கான அங்கே ஒரு சூழலே இல்லாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்லாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் அந்த மாதிரியான சூழல் மாறி உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் டீம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த வருத்தங்கள் நீங்கி ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ உங்கள் ஜாபில் இருக்கிறவங்களுக்கான கிளியரன்ஸ் கார்டு என்னென்னா பென்டக்கல் சொல்லும்பொழுது இது எர்த் எனர்ஜியை நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ உங்கள் ஜாபில் உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து வேலை செய்கிற இடம் இது. ஸோ இந்த கேட்வே பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்குது. ஒரு ஏஞ்சலோட ஹேண்ட் வந்து உங்களுக்கு, கை வந்து உங்களுக்கு பென்டக்கலாக பிளஸ்ஸிங்காக கொடுக்குது. ஸோ அந்த சப்போர்ட் உங்களுடைய டீம் சப்போர்ட் மூலிமா, உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோட சப்போர்ட் மூலிமா, உங்களுடைய சுப்பீரியரோட சப்போர்ட் மூலிமா
உங்களுக்கு வந்து உங்கள் தொழில், அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு பாசிபிலிட்டி, ஒரு ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.